வணக்கம். தினத்தகவல் செய்திகள். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் நிறுவன தொழிலாளர்கள் பிரியாணி சாப்பிட்டதால் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு ராஜலட்சுமி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனையறிந்து சம்பவ இடத்துக்கே வந்து தொழிலாளர்களை நலம் விசாரித்தார் தொழிலாளர்கள் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பிள்ளைப்பாக்கம் சிப்காட்டில் PS என்ற பெயரில் தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. 700க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இங்கு பணி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தொழிலாளர்களுக்கு வெளியிலிருந்து ஆர்டர் செய்து வரவழைக்கப்பட்ட சிக்கன் பிரியாணியை சாப்பிட்ட 100க்கும் மேற்பட்டோருக்கு திடீர் வாந்திமயக்கம் ஏற்பட்டு ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள ராஜலட்சுமி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தற்போது 13 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சூழலில் தொழிலாளர்கள் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தொழிலாளர்களை நலம் விசாரித்தார். அப்போது அமைச்சர் முகமது பர்வேஸ் நிறுவனத்தின் தலைமை அதிகாரியை அழைத்து அதிகம் பேர் பணியாற்றுவதால் நீங்கள் நிறுவனத்துக்கு உள்ளே கேண்டீன் அமைத்து சாப்பாடு தயார் செய்ய வேண்டும். தொழிலாளர்களுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது, அதை உடனே துரிதப்படுத்துங்கள் என எச்சரித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து சம்பவம் குறித்து விளக்கமளித்தார். வெளியில இருந்து ப்ரிப்பேர் பண்ணி உள்ள கொண்டு போய் ரொம்ப நாளா இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 700 பேர் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் சாப்பிடும் போதே இந்த ஒரு சிம்டம்ஸ் வந்ததுனால டக்குன்னு அவங்கள சடனா அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் தலை சுத்துறது இதெல்லாம் வந்தோம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. இப்போ 86 பேர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க. பாக்கி இன்னும் 13 பேர் இங்க இருக்காங்க. அதுல 11 பேர் ஜெனரல் வார்ட்லயும் 2 பேர் ஐசியூலையும் இருக்காங்க. நாங்க இப்ப 13 பேரையும் சந்திச்சோம். ஐசியூல இருக்கிறவங்களும் இப்ப ட்ரீட்மெண்ட் ஆகி கியூரபிள் ஆகி வந்துட்டு இருக்காங்க. 2 பேருமே தூக்கத்துல இருந்தாங்க. டாக்டர்ஸ் தான் அவங்களோட கேஸ் லிஸ்ட வாங்கி எல்லாமே படிச்சு பார்த்தோம். நானும் மாண்புமிகு அமைச்சர் தான். இதுக்கப்புறம் அந்த கம்பெனிஸ்ல உள்ள கொரியன் சம்பந்தப்பட்ட அந்த இதுல ஃபுட்டு எதனால நீங்க வெளியில இது பண்ணீங்கன்னு சொல்லி உங்க முன்னாடிதான் இப்போ கேட்டதுக்கு சார் இனிமே அந்த தவறு நடக்காதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது அதுக்கான பதில் கிடையாது. இது 99 பேரோட உயிர். இதுக்கு நம்ம மாவட்ட ஆட்சியர் சப் கலெக்டர் எல்லார் மூலியமா வச்சு அது என்னன்னு அடுத்து ரிவ்யூ பண்ண சொல்லி உடனே அதுக்கு என்ன நடவடிக்கையோ எடுக்கிறதுக்கு நம்ம அரசு சார்பா சொல்லியிருக்கோம். நம்ம இப்பதான் நியூ கவர்மெண்ட். சோ கண்டிப்பா நீங்க சொல்ற இந்த ஃபுட் ரிலேட்டட் என்ன இஷ்யூவா இருந்தாலும் உடனே அந்த மாவட்ட நிர்வாகம் அதை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு துரிதமா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இனி வருங்காலத்திலேயோ இனிமே இருக்கிற காலத்திலேயோ நம்மளுடைய எம்ப்ளாயிஸ் லேபர்ஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாது, யாருக்குமே எதுவும் ஃபுட்டுனாலையும் எதுனாலையுமே ஆகக்கூடாதுங்கிறதா சார் நம்மளோட குறிக்கோள். அதுக்குதான் உடனே நம்ம ஒவ்வொரு நிறுவனமா பார்த்துட்டு இப்ப கூட பேசிட்டு வந்துட்டோம் சார். அதுக்கான நடவடிக்கை உறுதியா எடுக்கப்படும்.